எண்ணெய் சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கிறேன், இதையும் போட்டலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, இதையும் போட்டலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கல்லுப்பு போடக்கூடாது, சால்ட் தான் போடணும். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். 3ல இருந்து ஒரு 4 நிமிஷம் வதக்கினா போதும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம கிண்ட கிண்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். கடலை மாவு மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. 200 கிராம் பலாக்கொட்டை வேக வச்சு தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கினா போதும். பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தா ஒரு சோறு கூட மிஞ்சாது. எல்லாரும் இந்த சைடிஷ் வச்சு எல்லா சாப்பாடும் சாப்பிட்ருவாங்க.